ஹலோ, யாரு? அம்மா, நான் தான் பேசுறேன். ஏன் மாணிக்கம், பழனி போய் பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னடா, என்ன ஒரு மாதிரியா பேசுற? காரணம் அதாம்மா கேட்கிறேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்லு. அந்த ரமேஷ் பையன் உங்களை கை நீட்டி அடிச்சானாமே, உண்மையா? அது வந்து உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? அது இப்ப பிரச்சனை இல்லம்மா, அவன் உங்களை அடிச்சது உண்மையா? அது மாணிக்கம், எதுக்குடா இப்ப அதெல்லாம் தேவையில்லாம? அம்மா, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, அவன் உங்களை அடிச்சானா? ஆமாண்டா மாணிக்கம், அவன் என்ன அடிச்சிட்டான்டா. உனக்கு யார இப்ப இதெல்லாம் சொன்னது? அப்ப நான் செஞ்சது கரெக்ட் தான். என்னம்மா, என்னாச்சு? நிர்மலா, இவ பழனியை பார்க்க தானே போனா, எப்படி அந்த ரமேஷ பார்த்தா? ஐயோ, என்னம்மா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுவா மாமா. போதுமா? எனக்கு போதும் சரோ. சரி மாமா. மாமா, போசனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியே நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவனுக்கு ஓரளவு குணமாயிருச்சு. நாட்டு வைத்தியம் தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஆகாரம் குறைஞ்சதுனால கொஞ்சம் பலவீனமா இருக்கிறான். நாட்டு வைத்தியத்துல கொஞ்சம் பத்தியம் எல்லாம் கடுமையா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் குறைஞ்சா கூட சிக்கலாயிரும், ஏதாவது குளறுபடி ஆயிடும். அதனால நான் நினைக்கிறேன் வேலைக்கு வரதுக்கு ஒரு 10-15 நாளாவது ஆயிரும். பரவாயில்லையா? என்ன மாமா இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க? 10 நாள் இல்ல, 1 மாசம் வேணா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். உடம்பு தான் முக்கியம். போசன்கிட்ட சொல்லி வேலையை பத்தி கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. வந்துட்டீங்களா? வாங்க மாணிக்கம். லேட்டா வந்துட்டேன் போல இருக்கு. அட, நீங்க வேற கை கழுவிட்டு வந்து உட்காருங்க. வாங்க. ஏம்மா, அவர் கிளப் போடுங்க. என்னங்க மாமா, அங்க தண்ணி வராது, என்னங்க? உட்காருங்க. பவானி, மாமாக்கு தண்ணி ஊத்து. என்னங்க கண்ணு, நீ வீட்டுக்கு போகும்போது உன் சம்சாரத்தை கையோட கூட்டு போயிடு. ஏன்னா நான் ஏன் வீட்டுக்கு போகணும்? என்னங்க, மாமா இலையில தண்ணி தெளிங்க. என்னங்க, அங்க போனீங்களே, என்னங்க? என்னங்க, அங்க போனீங்களே, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ போ. போங்கிறேன்ல. பாத்து என்னடா இது? என்னடா இது அக்கிரமா இருக்கு? என் புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே, என்னடா ஆச்சு? என்ன மறுபடியும் பிரச்சனை? கொதிக்குது மாமா. எனக்கு மட்டும் கை நல்லா இருந்தா
இந்நேரம் அவனை உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? மாப்பிள கோபப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிப்பா கோவப்படாம இருக்க முடியும்? அவங்க மாத்தி மாத்தி அடிக்கிற அளவுக்கு நம்ம சீப்பா போயிட்டோமா? அவங்களை இப்படியே விடக்கூடாதுப்பா. என் பிள்ளைய இப்படி பார்க்கும்போது என் மனசு கிடந்து துடிக்குது. அத்தை, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? மாமா, தப்பு நம்ம மேலதான். ஆரம்பத்திலே அவனை நசுக்கி இருக்கணும். நீங்க தான் சமாதானம் பேச போய் இப்ப நமக்கே வீக்கா போச்சு. என்னங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கிறீங்க? டேய், இங்க வாங்கடா. ஐயா, அந்த மாணிக்க இப்ப எங்க இருக்கான்னு போய் விசாரிக்கடா. போங்கடா. சரிங்க. சம்மந்தி வெத்தலை போடுங்க. பழக்கம் இல்லை சம்பந்தி. பரவாயில்லைங்க, இளவட்டம்லாம் போடுறாங்க. அப்படி இல்ல மாமா, எப்போது ரெகுலரா பழக்கம் இல்ல, அப்பப்ப எப்போவாது போடுறது. அதனால என்ன? நீங்க போடுங்க சம்பந்தி. வேணாங்க. ஏன் பிடிக்காதா? பிடிக்கும், வேணாம். அப்புறம் என்ன, போடுங்க. இல்லைங்க, அத போட அதுக்கு வேற காரணம் இருக்கு. என்ன காரணம் மாமா? வெத்தலை போட்டேன்னா காலமான என் சம்சார ஞாபகம் வரும். மனசு கஷ்டமா இருக்கு, அதுக்காக போடுறது இல்லை. இறந்து போனல்ல என் மனைவி, என்னை விட நல்ல நரமா இருப்பா. அவளுக்கு வெத்தலை போடுறதுன்னா கொள்ள ஆசை. தினம் சாப்பிட்ட அப்புறம் நிறைய வெத்தலை வச்சுக்கிட்டு நல்லா அனுபவிச்சு வெத்தலை போடுவா. எனக்கும் பாசத்தோட மடிச்சு கொடுப்பா. பார்க்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருப்பா. வாய் நிறைய வெத்தலையை போட்டுக்கிட்டு வாய் செவக்க வாய் நிறைய சிரிச்சு அந்த நினைவுல வரும் நான் போடுறதில்ல. இவ்வளவு நாளா எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே மாமா. மாப்பிள்ளை, இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்தரங்க விஷயம். இந்த மாதிரி இன்னும் 1000 இருக்கு. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, பூட்டி வச்சுக்கிறணும். அதான் நல்ல தம்பதிகளுக்கு அழகு. வாங்க. வாங்கய்யா. என்ன இவ்வளவு தூரம்? பரவாயில்லையே, என்னை யாரும் வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, ஆனா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு நியாயத்தை கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஏங்க, இது என்ன இடம்? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? நல்லா தெரியும். இவர் சம்சாரம் தவறிட்டாங்க, நீங்க எல்லாரும் இங்க 16ஆம் நாள் காரியத்துக்கு கூடி இருக்கீங்கன்னு நல்லா தெரியும். ஏங்க, நாங்க ஏதாவது ஒரு நல்லது கெட்டது கூடணும்னா அங்க வேணும்னே வந்து வம்புழுத்துக்கிட்டே இருப்பீங்களா? போதைய நிறுத்து. நீங்க பெரியவங்களா இருக்கீங்களேங்கிற நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கோம். நீங்க ஒரு நியாயத்தை கேட்கணும். அது முக்கியமா நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும்? என் பையன் யோகியம் இல்ல, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவன் தப்பு பண்ணிருக்கான், பல முறை தப்பு பண்ணிருக்கான். கடைசியா ஒரு தப்பு நடந்திருக்கு, அது மிகப்பெரிய தப்பு. அது உங்க மாப்பிள்ளை கோபிக்கும் போஸுக்கும் தெரியும். அன்னைக்கு இவன் தப்பு பண்ணப்ப நீயும் போஸ சேர்ந்து இவன் அடிச்சீங்க. மாணிக்கத்தோட அம்மாவை இவன் அடிச்சான்னு தெரிஞ்சதும் எல்லாரும் முன்னாடியும் நான் இவனை செருப்பாலேயே அடிச்சேன். அடிச்சது மட்டும் இல்ல, அத்தனை பேர் முன்னாடியும் நடு ரோட்ல வெக்கத்தை விட்டு அவங்க கால்ல நான் விழுந்து மன்னிப்பும் கேட்டேன். இங்க இருக்கிறவங்களையே உனக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும்.
சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு மாணிக்கம் இவனை அடின்னு அடிச்சிருக்கான். இதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? நடு ரோட்ல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்கய்யா, அவசரப்படாதீங்கய்யா. ஆவேசப்படாம வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? ஆளாளுக்கு இவன் அடிக்கிறதுக்காக நான் இவனை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். பாருங்க, பல முறை மோதியாச்சு, ஸ்டேஷன்ல வச்சு பேசியாச்சு. ஆனா திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? என்னத்தை எதிர்பார்த்து உங்க மாப்பிளைங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? சொல்லுங்க, உயிர் பலி வேணுமா இல்ல புலங்கிடம் விழணுமா? ஐயா ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே ஒரு உயிர் போய் தான் நிம்மதி இல்லாம இருக்கும். அப்படியெல்லாம் பேசாதீங்க, நல்லா இல்லைங்க. நல்லா இல்லதான் எனக்கு தெரியுது, ஆனா வயிறு எரியுதே, என்ன பண்ண? இத பாருங்க, மாணிக்க என் பிள்ளைக்கு அடிச்சிருக்கான். நான் நினைச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸோட இங்க வந்திருக்க முடியும். ஆனா எனக்கு அது பிடிக்கல. வேண்டாம், ஏதாவது ஒரு விதத்துல இதெல்லாம் முடியணும். நீங்க பெரியவங்க இருக்கீங்க, சொல்லுங்க, முடிவை சொல்லுங்க. என்ன முடிவு வேணும் உங்களுக்கு? மாணிக்கத்தோட அம்மாவை அடிச்ச தப்புக்காக நான் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனா திரும்ப இவன் அடிக்கணும். இங்க பாருங்க, நீங்க வயசுல பெரியவர், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க அம்மாவை உங்க பையன் போட்டு அடிச்சப்ப நானும் போசனும் ரத்தம் கொதிச்சு போய் தான் இவர் அடிச்சோம். எங்களுக்கே எப்படி இருந்துச்சுன்னா பெத்த புள்ள இவருக்கு எப்படிங்க இருக்கும்? அப்ப பெத்த புள்ள அடி வாங்கும் போது அப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, மாணிக்க மாப்பிள்ள அவங்க அம்மா மேல எத்தனை பாசம் வச்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரு உங்க பையனை இத்தனை வரைக்கும் ஒண்ணும் செய்யாம விட்டதே ரொம்ப பெருசு. மாமா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த விஷயம் இது வரைக்கும் மாணிக்க எனக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்த இடத்துல நானும் போசனும் இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை வெறும் அடிதடியோட முடிஞ்சு போச்சு. அதே இடத்துல இவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா உங்க பையனோட உயிரை அங்கே எடுத்திருந்திருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் விபரீதம் நடக்க கூடாதுன்னு தான் நானும் போசனும் முதற்கொண்டு எல்லாருமே இந்த விஷயத்தை இவர்கிட்ட இருந்து மறைச்சோம். இன்னைக்கு இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால உங்க பையனை போட்டு அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். என்ன தம்பி, அவ்வளவுதான் ரொம்ப சாதாரணமா சொல்ற? ஐயா அப்படி இல்லைங்க, மாணிக்க மாப்பிள்ளையோட கோபத்துக்கு காரணம் சொல்றாரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைகளை நானோ இவரோ போசனோ கைய பிடிச்சு இழுத்து அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? போது நிறுத்துடா. பாருங்க, வெறும் வார்த்தையில சொன்னதுக்கே இவ்வளவு கோபப்படுறாரு. மாணிக்கனை இவர் அடிச்சதுல என்னங்க தப்பு இருக்கு? ஓஹோ, ஆளாளுக்கு பேசி எல்லா தப்பையும் நியாயப்படுத்த பாக்குறீங்களா? எதையும் நியாயப்படுத்தலையா, விவரத்தை சொல்ற, அவ்வளவுதான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரெண்டு தரப்பும் இன்ஸ்பெக்டர் முன்னால உட்காந்து இனிமே சண்டை சச்சரவு சமாதானமா போறோம்னு சொன்னமா இல்லையா? அதுக்கப்புறம் இவரோட 60ஆம் கல்யாணத்துல சச்சரவை கிளப்பி விட்டது யாரு? உங்க பையனுக்கு. சார், உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, ஆனா உங்க பையனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல. இங்க பாருங்க, உங்க வீட்டுல உள்ள பொம்பளைகளை யாரோ ஒருத்தன் இழுத்து போட்டு அடிச்சிட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதைத்தான் இன்னைக்கு மாணிக்கணும் பண்ணிருக்காரு. பேசனதையே பேசாதப்பா. என் பையன் பண்ண தப்புக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல. நீங்களும் அதே தானங்க திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மன்னிப்பு கேட்ட விஷயம் மாணிக்கனுக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டுங்க, தெரிஞ்சிருக்கட்டுங்க. அம்மா பாசுக்கு முன்னாடி இதெல்லாம் நிக்காதுங்க. ஐயா, ஏதோ நடந்து போச்சு. உங்க பையனை பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சிருந்து இந்த இடத்துல இப்படி பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்களா? அதாங்க ஆச்சரியமா இருக்கு. ஐயா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஏதோ எங்க வீட்டு ஆளுங்க தப்பு பண்ணதா இருந்தா கூட அதை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. முடியாதுங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை நடு ரோட்ல போட்டு அடிச்சா எப்படி விட முடியும்? இவனை உண்டு இல்லன்னு பண்ண வேண்டாம். பெண்ணையா பெண்ணையா என் மருவனை போட்டு அடிக்கணுமா உங்களுக்கு? அடிங்கயா அடிங்கயா. அதுக்கு முன்ன என்ன போட்டு மிதிச்சு கொண்டு விட்டு போங்க. அப்பா அப்பா, ஐயா, நீங்க உங்க மகனுக்கா மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, மருமனுக்கு அவன் காலை விழுந்து மன்னிப்பு தண்ணி குடிங்கப்பா. அப்பா, தண்ணி குடிங்க.